எங்களுக்கு எங்கள் குல தெய்வம் தலை அஜித்து. கடவுளே அஜித்து, கடவுளே இல்லை ப்ரோ, ஒரே நல்ல கதையை முடிக்கலாம் ப்ரோ. தொலைச்சிட்டாங்க, பொண்டாட்டியை தொலைச்சிட்டாங்க, அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவள் தான் ப்ரோ கதை. வேற போய் சொல்கிறான் முயற்சின்னு படம் பேர் வச்சது, கைவிட்டுருங்க முயற்சின்னு படம் பேர் வச்சிருக்கலாம். அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லை. உண்மையாக ரொம்ப வருஷம் தூங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. தமிழ் சினிமா ஆடுற லெவலுக்கு போகுது. சின்ன பசங்க தெரியல, கொஞ்சம் வளரட்டும். நேஷனல் லெவல் பேன் இந்தியா லெவலில் போயிட்டார். அவ்வளோதான். என்னதான் ஃபர்ஸ்ட் டிவிக்கே வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேஸ்ட் தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் வேஸ்ட் தான். ஆனால் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸு உண்மையாக நல்லா இருந்துச்சுண்ணா. அவ்வளோதான். மற்றபடி படம் நார்மல் தானா. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு எப்படி ப்ரோ? 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு தலை ரசிகருக்கு நல்லா இருக்கு, தளபதி ரசிகருக்கு நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானா. தலை தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நான் தளபதி ஃபேன் தான். ஆனால் தலை மாஸ் பண்ணிட்டாரு. நல்ல படம் பார்க்குறேண்ணா. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கம் பேக். ஆனால் மச்சா பண்ணிட்டாரு தலை. ஆக்ஷன் தானே எல்லாமே. அனைத்தும் உண்டு. நீங்கள் வந்து பார்த்து மாட்டான் போதும். அனைத்தும் உண்டு. வாய்ப்பில்லை ப்ரோ. தலை மட்டும்தான். தலை படம் தரமாகுது. காலிலேருந்து ஷோலியே தான் இருக்கிறேன். வாய்ஸே போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். தலை மட்டும் தான். யாராக இருந்தாலும் வந்து பாருங்கள். தலை படம் தரமாகுது. படம் அந்த மாதிரி தலை பறக்க விட்டாங்க. தலை சட்டையை காணாம தலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ தான் வரேன் எடுத்துவிட்டு. சும்மா அடி பிரிக்கிறேன். கடைசியில் திரிசா கொண்டு விட்டாங்க. படம் முடிஞ்சு போச்சு. தளபதி ஃபேன் நானே. வேற லெவல் படம். ஐயோ அழகுன்னா அழகு. எங்கள் தலை மாதிரி அழகு எவனுமே இல்லை தமிழ்நாட்டில். அடிக்கடிக்கு சொல்லுவேன். செம்ம அழகா. ஒரு சீனில் நல்லா குண்டா அழகாக கொழுக்கணுக்கிறாரு. ஒரு சீனில் பார்த்தா நல்லா சாக்லேட் பாயா வராரு. செம்ம மாசா இருந்தார். செம்ம அழகு. அது வச்சு செஞ்சிட்டாரு அனிருத்து. அஜித்தை நாடி நின்றோம். செம்ம மியூசிக்லாம் நல்ல படம் வருதுனாவே எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லாமே. இதில் வந்து எங்கிட்ட வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணி மனுஷன் தீயா மிருகமாக எங்கெல்லாம் டென்ஷன் ஏற்றி வந்து இறங்கிக்கிறாரு. எப்படி இருக்குது படம் சொல்கிறீங்களா? எப்படி நாங்கள் சொல்கிறது? செம்ம மாசுக்கு ஏற்ற அதுவும் அனிருத்து வச்சு செஞ்சுட்டாரு. நாங்கள் ரசிகர்லாம் அஜித்தே கடவுளேன்னு அவர் அது மியூசிக்காக போட்டார். செம்ம மாசம் வைப்ரேஷன். உட்கார முள்ள சீட்டு படம் ஃபுல்லாக நின்று ஆடிட்டு தான் வந்தோம். 2 வருஷம் வெயிட்டிங்கு வெறியேறி நல்லா தீர்த்துட்டு வந்தோம். நீ ஆரோ ரசிகனாடா? நீ தலை ரசிகர் ஆரோ ரசிகா? நீ ஆரோ நிறுத்துனுங்கிற? ஒன்றும் இல்லை. நாங்கள் தலை ரசிகர். எங்கள் தலை கூட யார் நின்னாலும் நாங்கள் அவங்களை தூக்கி விடுமா தர இறக்கி விட மாட்டோம். புரியுதுங்களா? வில்லனா நடிச்ச அர்ஜுனே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பண்ணி பிடிக்கிறோன்னா, ஏன் அருண் குட்டா என்ன அறிந்தாலும் நடிச்சாரு. அவர் நம்மளா தூக்கி போட்டு மெரிச்சிட்டோமா? தூக்கி விடலையா அவரை மேலே? தலை கூட யார் நடித்தாரோ அவங்களுக்கு தெரியும். யூக்கெல்லாம் நடித்து மேலே தூக்கி விடுவோம். அதுதான் எங்கள் வேலை. அல்டிமேட் ஸ்டார் ஒரே தர தான் சொல்றது. இது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. தலை வந்து எங்கே வந்தாலும் அஜித்தே கடவுளேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏம்பா இப்படிலாம் எங்களை வைப்ரேஷன் பண்ணா உன்னை கடவுளேன்னு சொல்லாத. என்னப்பா சொல்கிறது? நீ கடவுள் தான் எங்களுக்கெல்லாம். எங்கள் ரசிகர் எங்களை நீ உன்னுடைய வழியில் ரொம்ப நேர்மையாயிட்டுன்னு பார்த்தனால எங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக, ஒரு அண்ணனா தம்பியா, அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக எங்கள் தலை இருக்கிறாரு. அதனால எங்களுக்கு எங்கள் குல தெய்வம் தலை அஜித்து. கடவுளே அஜித்து, கடவுளே ஏற்றெல்லாம் வராது. தலை தான் வரும். தான் சொல்லுவோம். தலை அவ்வளோதான். தலை நாங்கள் தலைன்னு தான் சொல்லுவோம். எங்களை நீங்கள் நல்ல வழி இட்டுன்னு போகிற வரைக்கும் நாங்கள் ஆமாம். அதனால உங்களை நாங்கள் தலைன்னு தான் சொல்லுவோம். அஜித்துன்னு தான் சொல்லுவோம். குமாருன்னு தான் சொல்லுவோம். ஏகேலாம் வராது. என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் ஃபேமிலியோட ஷாலினி அண்ணியோட நீங்கள் சந்தோஷமாக. இன்னொரு விஷயம், அவங்க பையன் அவருக்கு மேலே பையனை 8 அடி புலி 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாருங்க. அது ஒரு பக்கம் அத்விக்கு செம்ம மாஸ் காட்டினுக்கிறாரு. இப்போ வெறித்தனமாக ஓடிட்டு இருக்கிறாரு. அந்த எங்கள் செல்லத்துக்கும் தலை ரசிகர் ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள். எங்கள் செல்லக்குட்டி அத்விக்கும். ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கதை. இது கதை சொல்லிடக்கூடாது. ஏன்னா நிறைய எங்கள் பசங்களாம் கொஞ்சம் தீயாக பறக்குவானுங்க. லவ் ஸ்டோரி. லவ் பண்ணுறவங்களும் உண்மையாக நேசிக்கணும். உண்மையாக அன்பாக இருந்தாங்கன்னா யார் என்ன நடுவில் பூந்து விளையாண்டாலும் அது பலிக்காது. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் தான் பலிக்கொன்றது தான் கதை. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு அன்பு காட்டுறாங்க.
என்னன்னா சென்டிமெண்ட்டு சூப்பராக இருந்தது, பக்கமாக இருந்தது. கடைசியில் த்ரிஷா எல்லாமே வேறு அல்டிமேட்டு பக்கமாக இருந்தது. ரொமான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, பட் ஆனால் வேறு லெவல் ரிவ்யூலாம் கொடுக்க மாட்டேன். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா தானே ஓகே, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். லவ்க்காக படம், லவ் அவ்வளோதான். தலை வந்து எப்போவுமே மாசுதான், அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை, வேற மாதிரி தலை மாசுடா. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பிளாங்காக வந்தேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. சார் ஏகே இது வரைக்கும் நம்ம ஏகேவை பார்த்தோட இது டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு காம் மேன் பார்க்கலாம், காமன் மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்டோரி பில்ட் ஆகும்போது ஒரு ஸ்லோனஸ் ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருக்கு ப்ரோ, ஓகே ப்ரோ, பார்க்கலாம் சார், பார்க்கலாம். சூப்பர் டூப்பர் ஹிட். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே சூப்பர், ஆமாம் சூப்பராக இருந்துச்சு, சூப்பர். இவங்க பேர்லேயே அஜித் இருக்கு, அதான் அஜித் நல்லா இருக்கு. வெரி குட் மூவி. நல்லா சூப்பர் மூவி, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப இருந்து வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கடவுளே அஜித்தே, படம் நல்லா இருந்தது. கடவுளே அஜித்தே. சார் தளபதி ஃபனாக சொல்கிறேன், படம் வேறு லெவல் சார். இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் சூப்பராக இருந்துச்சு படம் சார். பயங்கரமாக இருக்குது சார் படம். கன்ஃபார்மு பிளாக் பஸ்டர் இந்த படம், அவ்வளோதான், வேறு எதுவும் எதுவும் இல்லை ப்ரோ. சொல்லு ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, எதுவும் இல்லை.